ஹாய் வீவர்ஸ், இது நம்ம கிஃபாயா டெக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ க்ரீன் செஃப் கீசர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எலக்ட்ரிக் கீசர். இது கஸ்டமருடைய ப்ராப்ளம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஹீட் ஆக மாட்டேங்குது, பட் லைட்டிங் எல்லாம் வருதுன்னு சொல்லி கஸ்டமருடைய கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. இதோட ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா 10 லிட்ரு 10 லிட்டர் கெப்பாசிட்டி வரும். இன்ஸ்டன்ட்டு இமீடியட்டாக நம்ம சுவிட்ச் போட்ட உடனே 30 செகண்ட்ஸில் ஹீட் வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளக் மாட்டி கனெக்ட் பண்ணி சுவிட்ச் போட்டிருக்கோம், பட் 2 லைட்டுமே வருது, பவரும் ஹீட்டிங்கும். பட் இங்கே டேப் ஆன் பண்ணால் கீசருடைய டேப்பு இதில் ரைட் சைடு கொடுத்துருக்காங்க. அதை ஆன் பண்ணோன்னாலும் வரமாட்டேங்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஹீட்டே வரல. செக் பண்ணி 30 செகண்ட்ஸ் மேலே ஆகிடுச்சு. நாங்கள் போட்டு 1 மினிட் பக்கம் ஆயிடுச்சு, சுத்தமாக ஹீட் வரல. இதை எப்படி நம்ம ஈஸியாக நம்மளே ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம சொல்லித்தர போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பவர் கார்டை டிஸ்கனெக்ட் பண்ணிடுங்க. மல்டிமீட்டர் எடுத்து மல்டிமீட்டரை பஸர் போர்டில் செட் பண்ணிக்கோங்க. பவர் கார்டில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. என் அப்படின்னு சொல்லி பவர் கார்ட்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும். ரைட் சைடில் இருக்கிறது உங்களுக்கு நியூட்ரல் வரும், லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஃபேஸ் வரும். இப்போ பஸர் மோடில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா காயில் ரீடிங் ஆகுது, ஃபங்க்ஷன் எல்லாம் வருது கரெக்டாக தான். 27.7 வரைக்கும் வருது. அப்போ ஓகே. இப்போ கீசரில் எதுவும் ப்ராப்ளம் இல்லை. இருந்தாலும் ஒரு தடவை கிரவுண்டிங் செக் பண்ணிடலாம், காயில் எதுவும் ஓப்பன் ஆயிருக்கா அப்படின்ட்டு. எதனாச்சும் ஒரு ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் ஃபேஸ் நியூட்ரலில் ரெண்டுலேயுமே வச்சு கிரவுண்டிங்காக தான் செக் பண்ணிக்கிங்க. நாங்கள் இப்போ செக் பண்ணுற மாதிரி மெத்தடில். ஓகே, கிரவுண்டிங்கோ எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஃபுல் செக் பண்ணியாச்சு, கிரவுண்டிங் எதுவும் வரல. ஓகே, இப்போ அவங்க கீசரை பாட்டம் டோரை கழட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க ட்ரையாங்கிள் ஷேஃபில். அந்த 3 ஸ்க்ரூமே நம்ம இப்போ ரிமூவ் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணியாச்சு. கீழே இன்லைட்டு அவுட்லைட் பைப் ரிமூவ் பண்ணணும். இன்லைட் அவுட்லைட் பைப்பை டேப் ஆஃப் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிடுங்க. ஏன்னா இன்புட் டேப் இருந்துச்சுன்னா வாட்டர் வந்துக்கிட்டே தான் இருக்கும் சப்ளை. ஓகே, இப்போ இன்புட்டும் ரிமூவ் பண்ணியாச்சு, அவுட்புட்டும் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ கீழே இருக்க டோரை ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, இப்போ தண்ணி அவுட்புட் எல்லாமே ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு இதில் ஒயரிங் பர்னிங் இருக்கான்னு சொல்லி ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு மெத்தடாக தான். ஏன்னா ஒயரிங் பர்னிங் ஆயிருந்தாலும் கூட ஹீட்டிங் வராது. ஏன்னா அந்த பாயிண்ட் டிஸ்கனெக்ட் ஆகிருக்கும். லைட்டிங்க்கு மட்டும்தான் பவர் சப்ளை ஆகிக்கிட்டு இருக்கும், காயிலுக்கு சுத்தமாகவே ஆகாது. அதனால் பார்த்தீங்கனாலே தெரியும், இங்கே ஆல்ரெடி ஒயர் பர்ன் ஆகிருக்கு. அது மட்டும்தான் இப்போ ப்ராப்ளமாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒயரிங்கை ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். உங்களுக்கு கேஸ் கீசர் இல்லை எலக்ட்ரிக் கீசர் எதுனாச்சும் ஸ்பேர் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. டேரெக்டாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் என்ன மாடல் ஸ்பேர் வேணும்னு சொல்லி ஃபோட்டோ அனுப்புனீங்கன்னா நம்மள்ட்ட அந்த ஸ்பேர் அவைலபிள் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம அந்த ஜாக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒயர் ஃபுல் கனெக்டிங் பண்ணிடலாம். வேறு ஒயர் எந்த அளவுக்கு பர்னாக இருக்கோ அது அளவு நம்ம கட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒயருடைய லூஸ் கான்டாக்ட்னால இந்த மாதிரி பர்ன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா நம்ம கீசர் போட்டு மறந்துட்டாலும் கூட கட் ஆஃப் அடிக்கடி ஆகிக்கிட்டே இருந்துச்சுன்னா கூட ஒயருடைய காப்பருடைய இது ரொம்பவே வீக் ஆயிரும். அதனால் இந்த மாதிரி பர்ன் ஆகிறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது. இந்த 2 மெத்தட்னால எந்த மெத்தட்னால கூட உங்களுக்கு சான்சஸ் இருக்குது பர்ன் ஆகிறதுக்கு. ஓகே, இப்போ எந்த அளவுக்கு ஒயரிங் பர்ன் ஆகிருக்கோ அந்த லெவலுக்கு கட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஜாயிண்டிங் போட்டு ஒரு தடவை கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், கீசர், வாட்டர் பியூரிஃப் வேறு எதுனாச்சும் ஸ்பேர் பார்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. டேரெக்டாக நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்கலாம். எல்லா ஸ்பேர் பார்ட்ஸுமே நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது. ஓகே, இப்போ அந்த கனெக்ட் ஆகிருந்த ஜாக்கை எம்ரி வச்சு நல்லா தேய்ச்சிக்கணும். ஏன்னா அந்த இடத்துல பர்ன் ஆகிருக்கிறதுனால படிஞ்சிருக்கும் அந்த பர்னிங் இது. அதனால் அதை நல்லா தேய்ச்சிட்டு தான் நீங்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லாட்டி ஹீட் ஆகாது, மறுபடியும் சேம் பர்னிங் ப்ராப்ளம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகே, இப்போ கீசர் நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. ஒயரை கனெக்ட் பண்ணிவிட்டு ரிட்டன் ஃபுல் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்துருவோம். செக் பண்ணுறப்போ வாட்டர் இன்புட் ஃபுல்லு ஆகி அவுட்புட்டில் தண்ணி வந்தால் மட்டும்தான் கீசர் ஆன் பண்ணணும். இமீடியட் ஆன் பண்ண போனீங்கன்னா கீசரில் காயில் பிளாஸ்ட் ஆயிரும்.
ஓகே, இப்போ நம்ம இன்புட்டும் அவுட்புட்டும் நல்லா கனெக்ட் பண்ணி மேலே வந்து டேப் ஆன் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஆன் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல் ஏர் அவுட் ஆகும். ஓப்பனில் விட்டுறணும். நம்ம கை வச்சு ப்ரெஸ் பண்ணாலே அந்த இடத்துல பபுள்ஸ் வர மாதிரி இருக்கும். இந்த இடத்துல அவுட்புட்டில் வாட்டர் வந்தால் மட்டும் கீசர் ஆன் பண்ணுங்கள், இல்லாட்டி ஆன் பண்ணாதீங்க. இப்போ வந்து பவர் கார்டை வந்து நம்ம கனெக்ட் பண்ணி வச்சிடலாம். கீசரில் அவுட்புட்டில் தண்ணி வந்த உடனே வந்து ஆன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் பபுள்ஸ் வர்றது. ஓகே, இப்போ வாட்டர் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கீசரை டேப் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு கீசரை ஆன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோவில் வேறு எதனாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.